ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு குருபெருமான் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. பலவிதமான சீடர்கள், மாணவர்கள். அறிவு, ஒழுக்கம், புத்தி கூர்மை, கொஞ்சம் புத்தி கூர்மை கம்மியாக இருக்கிறவங்க, நிதானமாக படிக்கிறவங்க, நிறைய விதவிதமான மாணவர்கள். இந்த குருவுக்கு ஒரு அழகிய மகளும் இருந்தாள். குருவுக்கு இப்போது மகளை பற்றி ஒரு நினப்பு, ஒரு கவலை, ஒரு கன்சர்ன். தன்னுடைய மகளை நம்மக்கிட்ட படிக்கிற ஒரு நல்ல சீடன், அறிவார்ந்த ஒரு சீடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அந்த சீடர்கள் எல்லாருமே ஓரொரு வகையில் தனித்துவத்தோடு இருக்கிறாங்க. நிதானமாக பொறுமையாக இருக்கிற மாணவர்கள், அதாவது நாம் யாரையுமே டல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் ரொம்ப வேகமாக புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நிதானமாக புரிஞ்சுக்கிறவங்க நிதானமாக செயல்படுவாங்கன்னா அவங்களுடைய செயல் கேள்வி கேட்காத மாதிரி இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுடைய வேலை. சரி, இப்படி ஒரு மாணவனே அனலைஸ் பண்ண குருவுக்கு குழப்பமாக இருக்குது. இல்லை இவன் புத்திசாலின்னு சொல்லி இவன்கிட்ட நாம் இது பண்ணால் அவன் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக பண்ணுறான். இவன் ரொம்ப வேகமாக இருக்கானே, அதனால் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாலும் ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ எல்லார்கிட்டேயும் ஒரு நிறை இருக்குது, ஒரு குறை இருக்குது. என்ன பண்ணலாம்? போட்டி வைக்கலாம். நாம் 2 கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு அப்படின்னு முடிவு பண்ணி அதை அறிவிக்கவும் செய்கிறார். நிறைய மாணவர்கள் வராங்க. குருநாதருடைய கேள்வி என்ன அப்படின்னு காத்திருக்காங்க. குருநாதர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலேயே இனிமையான பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். மாணவர்கள் நிறைய பேர் கொண்டு வராங்க. தேன் கொண்டு வராங்க, கரும்பு கொண்டு வராங்க, பலாப்பழம் கொண்டு வராங்க, மாங்கனி கொண்டு வராங்க, நிறைய விஷயங்களை நிறைய பேர் கொண்டு வராங்க. ஒரு மாணவன் மட்டும் கையில் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன டப்பாவோட உட்காந்துருக்கான். என்ன டப்பாவோட உட்காந்துருக்கேன், இதுக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் கேட்ட இனிமையான பொருள் என்ன அது? இந்த டப்பாவை திறந்து பார்த்தா ஒரு ஆட்டோட நாக்கு இருக்குது. குரு கேட்குறார், என்னது ஆட்டோட நாக்கு மாதிரி இருக்குது? ஆக்சுவலாக நான் மனுஷனோட நாக்கை தான் கொண்டு வரணும், ஆனால் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால குறிப்பால் உணர்த்துறதுக்காக நான் ஆட்டுடைய நாக்கை வச்சுருக்கேன். நீ என்ன சொல்லப்பா, நீ என்ன சொல்ல வர விஷயத்தை சொல்லு. அதாவது குருவே, மனுஷனுடைய நாக்கு தான் உலகத்திலேயே இனிமையான ஒரு பொருள். அப்படியா? எப்படி சொல்கிற? அந்த நாக்கை கொண்டு ரொம்ப ஆதரவாக, அன்பாக, பாசமாக, நேசமாக நாம் பல மொழிகள், பல வார்த்தைகள் நாம் பேசலாம். இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்கும்போது நோயாளி உடல் நலமடைவார். ஒரு ஃபெயிலியராக இருக்கிற, வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக தோல்விகளே சந்தித்து இருக்கிற ஒரு மனிதர் இந்த வார்த்தைகளை கேட்டால் அவருக்கு புத்துணர்ச்சி வரும், புது நம்பிக்கை வரும். அதனால் ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் மனுஷனுடைய நாக்கு. சரி, வெரி குட், நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்ட. நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். மாணவர்களே, இப்போது இனிமையான பொருள் கொண்டு வந்த மாதிரி கசப்பான ஒரு பொருள், மிகவும் கசப்பான பொருள் கொண்டு வாங்க அப்படின்னு குரு சொல்லி அனுப்பிச்சிடுறார். நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா எட்டிக்காய், பாவக்காய், இந்த மாதிரி கசப்பான பொருள்கள் எல்லாத்தையும் மாணவர்கள் கொண்டு கொடுக்குறாங்க. திரும்பவும் அதே மாணவன் அதே டப்பாவோட நிற்கிறான். இப்போ குரு கேட்குறார், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நேற்றே பார்த்துட்டோம், நாக்கு தான் திரும்பவும் கசப்பான ஒரு பொருளா? ஆமாம் குருவே, இதே நாக்கு நேற்று ஆக்க முடிஞ்சுது, ஆக்கும் சக்தியாக இருந்தது. இன்னைக்கு அதே நாக்கு அழிக்கும் சக்தியாகவும் மாறும். நாம் வார்த்தைகள் மற்றவங்களை கடுமையாக பேசும்போது, ரொம்ப அவங்களுடைய சின்ன சின்ன குறைகளை ரொம்ப பூதாகாரப்படுத்தி அவங்கள நாம் அவமானப்படுத்தும் போது, அவங்களை திட்டும்போது ஒரு மனிதன் சோகமாக போயிடுறான். தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து நம்மளால் எதுவுமே ஆகாது, நம்ம கையால் ஆகாதவன், நாம் எதுக்குமே உபயோகம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் போயிடுறான். அப்போது அவங்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த நாக்கு, மனுஷனுடைய நாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்னு மாணவன் சொன்னான். உண்மைதானே? இப்போது இந்த நாக்குடைய பவர் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் அதை நாம் உணரத்துக்கு மறந்து போயிடுறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான படைப்பு இந்த நாக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு
அதை ஆக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமா இல்லை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணணும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.